கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா முட்டோம்பல் நானே அக்கௌண்ட்டாக பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு உடல் சரியில்லைனா படுத்து தூங்கிட்டாங்க. இந்த கேப்பில் எப்படி பண்ண பார்க்கணுமா வாங்க. அந்த பேன் கொஞ்சோண்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். இவ்வளோ நான் 0 சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு சோம்பு வச்ச ஆனியன்ஸ், கூட கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சா சில்லி சேர்த்துக்கிறேன். கிரீன் சில்லி இது போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறா. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறா. உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கிறா. நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா பெப்பர் தூள் போட்டுக்கிறா. அதை போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டா. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா எனக்கும் ஆசையாக இருக்குன்னு அக்கிட்ட கேட்டேன். அவனும் தந்துட்டா. அதுக்கப்புறமா எங்கள் ஆளை காணும் 10 முட்டையை உடைக்க போயிட்டா. 7 முட்டையை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்ததுனால நான் 7 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லார் வீட்லேயும் விஸ்க் இருக்கும். விஸ்க்கு வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சரி, நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ஆனியன், அதை எடுத்து இதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல்லை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் முட்டை தடவிட்டு நம்ம முட்டையை வச்சுருந்தோம்ல அடுத்து ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் அடிச்சுக்கிட்டு நான் பரட்டி 2 பக்கமும் பரட்டி போட்டுக்கிட்டா. போட்டு தருவான்னு பார்த்தா சாப்பிட்டாலே